ஏமாம்மா பொதுவாக எல்லாரும் என்ன தான் கோவக்காரன் அவசரக்காரன்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் கூட அப்படி தான் சொல்லுவீங்க. இப்போ என்னடா நீங்கள் என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம்ல. மாமா நாம் பொண்ணை வச்சுருக்கோம், நம்ம தான் தனிஞ்சு போயிருக்கணும். எவ்வளோ தாண்டா தனிஞ்சு போகிறது? இப்படி நிலைமையை தலையில் ஆக்கிவிடல மாமா. நான் எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு ஆக்கிவிடல. என்ன என்னடா பண்ண சொல்கிறேன்? அவன் என்னை பற்றி என்ன சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, என் பொண்ணை ஒழுங்காக கிட்டவனு சொல்கிறான். நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும்ங்கிறியா? மாமா அவங்க ஏதோ சொல்வார் பேச்சை கேட்டுட்டு இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நம்ம பொண்ணை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கணும், பொறுமையாக பேசியிருக்கணும். அதுக்கு இப்படி சண்டை போடுறதா? அவங்க செஞ்சது சரியா? யாராவது ஏதாவது சொன்னாங்கிறதுக்காக இங்கே வந்து கண்டபடி பேசுறதா? அறிவுனா அவங்களுக்கு? மாமா இப்போலாம் அடுத்த வாழ்க்கையை கெடுக்கிறதே ஒரு முக்கியமான வேலையை வச்சுட்டு அவன் அலைஞ்சிக்கிட்டு இருறான். ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணை பற்றியும் மாப்பிள்ளை பற்றியும் குறை சொல்றதுன்னு ஒரு குரூப் கிடந்து அலையுது. சரி அவங்க தான் அப்படி நடந்துக்கிட்டாங்க, நீங்கள் தான் நம்ம லீலாவை பற்றி நல்லபடியாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும். எங்கட பேச விட்டாங்க? இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே நம்ம என் பொண்ணு நடத்த கட்டணும் ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்ட மாதிரிலாம் பேசுறாங்க. எங்க பேச விட்டாங்க? ஆமா எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா நல்லவங்களா தான் தெரியுது. நான் வேணா போய் பேசி பார்க்கணுமா? அவங்க உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா அவங்க கொடுத்த சேலையை அவங்க முகத்துல விட்டு அறிஞ்சு விட்டேன். மாமா அது அந்த சந்தர்ப்பத்தில் நடந்து போச்சு. நான் போய் கனிவா பேசி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துக்கு அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன் மாமா. ஏன்னா நமக்கு நம்ம லீலா வாழ்க்கை முக்கியம் இல்லையா? அதுக்காக மான மரியாதையில விட்டுட்டு அவன் காலில் விழுந்து என் பொண்ணு அவன் தலையில கட்டணுங்கிறியா? அப்படி இல்லப்பா, மாமா தான் போய் பேசுறேன்னு சொல்றாருல, இவர் போய் பேசி ஒருவேளை அவங்க சமாதானம் ஆயிட்டா நல்லதானேப்பா. மாமா நம்ம குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுத்தோ உங்களை கீழே வரைக்கும் நான் நிச்சயமா பேச மாட்டேன். நம்ம லீலாவை பத்தி நல்லபடியா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். என்ன தடுக்காதே மாமா. சரி போய் பேசி பாரு. ஆனா ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்க, இந்த விஷயத்துல நம்ம தப்பு ஒன்றும் கிடையாது. சொல்வார் பேச்சை கேட்டு இங்க வந்து ஆட்டம் போட்டது அவங்க தப்பு. அதனாலதான் சொல்றேன், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக நீ போய் அங்க அவமானப்படாத. என்னால அதை தாங்க முடியாது. ஐயோ அப்படிலாம் நடக்காது மாமா. நீங்க வேணா பாருங்களேன், இந்த போசு பைய இவ்வளவு பெரிய பிரச்சனை இவளை சாதாரண தீர்த்துறான்னு நீங்களே பாராட்ட போறலாம் இல்லையா? பாருங்க மாமா, நீங்க போய் பெரிய காரியமா பேச போறீங்க. அப்பாதான் ஏதோ அவசரப்பட்டு பொறுமை எழுந்து பேசிட்டாரு. நீங்க தயவு செஞ்சு பொறுமையா பேசுங்க, மறந்துடாதீங்க. நான் பாத்துக்கிறேன். நான் பேசுற பேச்சுல நிச்சயமா அந்த கல்யாணம் நடக்கும். வரேன் மாமா. உள்ள வரலாமா? வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க. உட்காருங்க. உட்காருங்க தம்பி. நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், மன்னிச்சுக்கங்க. எதுக்கு? எவ்வளவோ நடந்துருச்சு. இதுவே வேற ஆளுகளா இருந்தா அந்த வீட்டு ஆளுகளுக்கு இங்கே என்னடா வேலை, வெளியே போடான்னு துரத்தி அமைச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அன்பா உபசரிச்சு உள்ள உட்கார சொல்றீங்க. தம்பி, பிரச்சனை எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி உபசரிக்கிறதான மனுஷத்தன்மை. உங்க மாமனார் பேசுனதுக்கு நீ எப்படி தம்பி பொறுப்பாக முடியும்? அம்மா ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். ஆனா பொதுவாக அவங்களாம் எப்படி நடந்துப்பாங்கன்னா, ஒரு கோபதாபம்னு வந்துருச்சுன்னா நாகரிகங்களாகவும் நடந்துப்பாங்க, வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. முதல் நாள் ஒருத்தன் அண்ணன்பா, அடுத்த நாள் 10 ரூபா கடன் கேட்பான், கொடுக்கலன்னா இவெல்லாம் என்னடா ஆளும்பா. அப்படித்தாம்மா இருக்கு உலகம். ஆனா நான் கவனிச்ச வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் சொல்றது கரெக்டு தானே? எங்களை பத்தி நீங்க நல்ல விதமா பேசுறது எங்களுக்கு கூச்சமா இருக்கு தம்பி. நான் உங்களை புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக சொல்லல, உணர்ந்த விஷயத்த சொல்றேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ பிரச்சனை எப்படி வந்துச்சு? என்ன பிரச்சனைனாலும் அமைதியா உட்கார்ந்து பேசி தீர்த்திருக்கலாமே. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. தம்பி, நாங்க சண்டை போடணும்னு வரல, எங்க நிலைமை எடுத்து சொல்லலான்னு தான் வந்தோம். உங்க மாமனார் கொஞ்சம் கோவமா பேசிட்டாரு. அவர் பேசும்போது நாங்க சும்மா இருக்க முடியுமா? அம்மா, பெத்த பொண்ணை பத்தி அப்பா கிட்டே தவறா பேசினா யாரால தான் பொறுத்துக்க முடியும்? மாறி மாறி பேசுனீங்க, என்னாச்சு? வார்த்தை முத்தி போய் சேலையை தூக்கி வீசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. சிதம்பரம் ரொம்ப பொறுமையானவர்,
தங்கமான மனுஷன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு அவர் அப்படி நடந்துகிட்டது, எப்படி அவருக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சுன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இத்தனைக்கு நாங்க எதுவும் அடாவடியா பேசவே இல்லை. அப்படி இல்லைங்க, நாம பேசுறது சில சமயங்கள்ல நமக்கே கவனத்துல இருக்காது. ஆனா நாம பேசுற பேச்சு அடுத்தவங்களை ரொம்ப பாதிக்கும். நாட்டுல நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு இதுதாங்க காரணம். எவனோ ஏதோ சொன்னா நீங்க அது உண்மையான தானே போய் கேட்கணும். ஆனா எடுத்த எடுப்புல இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்துங்கன்னு சொன்னா பொண்ணு பெத்த மனுஷன் அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னம்மா அமைதியாயிட்டீங்க? தம்பி, மனசார சொல்றேன், வாய் நிறைய லீலாவை மருமகன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். மருமகளாவே நினைச்சிட்டு இருந்தோம். அவளை வேணான்னு சொல்றதுக்கு எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. தம்பி, அன்னைக்கு உங்க மாமா பேச பேச நாங்க பதிலுக்கு ஏதோ பேசணுமே தவிர எங்க மனசுல எந்த கோபமும் இல்லை. பெண்ணை பெற்றவங்களோட நியாயம் புரியாத ஆளுங்க இல்லை நாங்க. இவ்வளவு நல்ல விதமா பேசுறீங்க, அப்புறம் என்னங்க பிரச்சனை? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. தம்பி, என் பையன் என்னமோ பிடிவாதமா இருக்கான். அவன் குணமே அப்படித்தான். அவங்கிட்ட எங்களால பேசவே முடியல. தட்டி தட்டி பேச்சை கட் பண்ணிடுறான். வாழ போறது அவன் தானப்பா, அதனால அவன் முடிவு தானே முக்கியம். நாங்க பிடிவாதமா அவன் மனசை மாத்த பார்த்தா அது நல்லாவா இருக்கும்? நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அவ வீம்பா இருக்காப்பா. வேற வழி இல்லாம தான் உங்க மாமா கிட்ட இந்த கல்யாணம் நடக்காதுன்னு பேசணும். மத்தபடி விரும்பி நாங்க அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லல. எனக்கும் சரி அவளுக்கும் சரி லீலாவை இன்னமும் பிடிச்சுதான் இருக்கு. அப்பா, நான் வேணா உங்க பையன்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? தாராளமா பேசுங்க. தாலுகா ஆபீஸ்ல தான் இருக்கான். உங்களால அவனுடைய பிடிவாத குணம் மாறினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். போய் பேசுங்க தம்பி. சந்தோஷமா இருக்கு. லீலா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுமா? உங்களை மாதிரி மாமனார் மாமியார் அவளுக்கு கிடைக்கணும். சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. தம்பி, சாப்பிட்டுட்டு போங்க. கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். நான் விருந்தாவே சாப்பிட்றேன். போயிட்டு வரேன். வாங்க. அம்மா, இங்க பாலுன்றது? பாலு சார் அங்க இருக்காரு. பாலு சார், உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியும், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம். சரி வாங்க, கேண்டீன் போய் பேசலாம். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏன்னா நீங்க என் தம்பி மாதிரி. இத பாருங்க, இந்த முறை வச்சு பேசுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல எதுக்காக வந்தீங்க அது சொல்லுங்க. நடந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டேன். ஏன் லீலா வேணாம்னு சொல்லிட்டீங்க? எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னாங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்களா? இருந்தாலும் சொல்றேன், லீலா செல்வோன்னு ஒருத்தனை விரும்பி இருக்கா, இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எப்படிங்க கல்யாணம் பண்றது? தம்பி, சரி, நீங்க கேள்விப்பட்டீங்களோ இல்ல யாரு என்ன சொன்னாங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா லீலாவை பத்தி தப்பா பேசாதீங்க. அவ தங்கமான பொண்ணு. இத பாருங்க, ஒரு பொண்ணு நல்லவ தங்கமானவன்னு யாரும் சர்டிபிகேட் கொடுத்து நிரூபிக்க முடியாது. அதுலயும் ஒரு ஆம்பளை சர்டிபிகேட் கொடுக்கறது முட்டாள்தனம். தம்பி, நல்லா படிச்சவர் மாதிரி பேசுறீங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம வீட்டுல இருக்கும்போது அவளுக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறதும் அந்த பேச்சை தட்டி போறதும் சகஜம் தானே? அப்படித்தான் செல்வத்துக்கு லீலாவுக்கும் பேசினாங்க. பேச்சோட நின்னு போச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் உலகத்துல சகஜம் தானே? நீங்க நல்லா படிச்சவங்க, 4 இடத்துக்கு போறவங்க வரவங்க, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கும் எல்லாம் தெரியும். என் பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான், உங்க பொண்ணு செல்வத்தை விரும்பி இருக்கட்டும். அதான் அன்னைக்கு நான் கேட்டப்போ என்கிட்ட எல்லாத்தையும் பிராங்கா சொல்லியிருக்கணும். தம்பி, அது பெரிய ஹியூமரியில பேசினா உலகத்திலேயே ஒருத்தி தான் ஒழுக்கமான மாதிரி காட்டிட்டா. அன்னைக்கு அவ கூட தனியா பேசலான்னு போனப்போ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னா நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். இப்பதானே தெரிஞ்சது அவ மனசு பூரா செல்வம் தான் நிறைஞ்சிருக்கானு. தம்பி, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் சரியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன மனசுல நினைச்சிட்டு என்ன பொண்ணு பார்க்க அனுமதிச்சிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறமா அவனே நினைச்சிட்டு இருப்பா. ஒரு ஒழுக்கமான பொம்பளை இருந்தா இப்படி ரெட்டோஷம் போடுவாளா? தம்பி,
கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னைய மரியாதை பெரிய மரியாதை. எவனே ஒருத்தனை லவ் பண்றது அவனே மனசுல நினைச்சிட்டு அலையிறது. எவனாவது ஒரு இழிச்சு வாய்ப்பை பொண்ணு பார்க்க வந்தானா அவன் முன்னாடி காஃபி கொண்டு நீட்டுறது. ச்சே, எவ்வளவு ஒரு பொண்ணா? டேய், மரியாதையா பேசு. வாயை மூடுறா. என்ன பேச்சு பேசுற? படிச்சவன் தானே நீ? உன் மனசு ஃபுல்லா அழுக்கு. அதை போய் முதல்ல கழுவுடா. என்கிட்ட அசிங்கம் இருக்கு. ஆனா உன் வீட்டு பொண்ணுகிட்ட இருக்கிற அசிங்கத்தை விட இது ஒன்றும் ஜாஸ்தி இல்ல. மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டு இன்னொருத்தரை ஏத்துக்கிறவளுக்கு பேரெல்லாம் குடும்ப பொண்ணு இல்ல, அதுக்கு பேர் வேற. அவன் பேசுற பேச்சுக்கு அவனுக்கு கொலையே பண்ணிருக்கணும். கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆச்சா என்ன ஆகும் தெரியுமா? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஓடி போய் வெளியில. சார் உள்ள போங்க சார். ஏய் வெளிய போடா. கொன்னறடா உன்னை. என்ன சொன்ன? ஏய் வெளிய போடா. போடாடா. போங்க. போங்க தம்பி. போங்க சொல்றேன். ஆ. ரம்யா, ரம்யா கண்ணு, கொஞ்சம் இப்படி வாயேன். என்ன கழம், உனக்கு தான் எல்லாம் முடிஞ்சு ஏகாதேசம், ஃப்ரீயா உட்காந்து காத்து வாங்குற. எங்களுக்கு அப்படியா? வீட்டுல நிறைய வேலை இருக்கு. அதான் ராத்திரி ஆயிடுச்சு இல்ல, எல்லா வேலையும் முடிச்சிருப்ப. உனக்கு என்ன தெரியும் எங்க கஷ்டம்? வீட்டுல ஒரு வண்டி பாத்திரம் கிடக்குது, எல்லாத்தையும் உட்காந்து விளக்க வேண்டாமா? எதுக்காக கூப்பிட்டேன்? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளவுதான். என்ன ஹெல்ப்? இந்த வடிகட்டி இல்ல ஃபில்டரு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. எதுக்கு? அட நீ முதல்ல எடுத்துக்கிட்டு வா, அப்புறம் சொல்ற விஷயத்தை. ஏன் தாத்தா ஃபில்டர் வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுதான் சஸ்பென்ஸ். முன்னாடி நாமெல்லாம் யூத் இல்லையா, கால் கடுக்க ஏமா நின்றுட்டு இருக்கீங்க? இப்படி உட்காருங்க, ஜாலியா பேசிட்டு இருப்போம். சராசரி மனுஷனுக்கு 60 வயசு தான் சொல்லிருக்காங்க. நீங்க அதையும் தாண்டி 20 வருஷம் ஆகியும் இப்படி குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதுல சஸ்பென்ஸ் வேற வேண்டியிருக்கா? இருடி, அப்படி என்னத்தை தான் கிழிக்க போறான்னு பாப்போமே. பாரு பாரு. அண்ணே, ஏய் வாடா. என்ன எல்லாம் ஒரு கலகலப்பா உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை, பெருசு ஒரு காமெடி பண்ண போகுது, அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். வயசாயிடுச்சுனாலே பெருசுங்க எதை பண்ணாலும் காமெடி தான். இந்தாயா. இப்ப வர சொல்லி தல, எதுக்காக ஃபில்டர் கேட்ட? தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கத்தான். அடப்பாவி, நான் ஃபில்டர் காஃபி தான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ ஃபில்டர் தண்ணி குடிக்கிறியா? பெருசு, உன் லீலைய புரிஞ்சுக்கவே முடியல போ. அம்மாடி, காலையில இருந்து எனக்கு கிழவிக்கு பெரிய தகராறு. 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏற்கனவே தேடு விழுந்த தண்ணியை கொடுத்த மகராசி ஆச்சியாவா, அதான் முன்னெச்சரிக்கையா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லம்மா, என் இன்சூரன்ஸ் பணத்தை வேற அடிக்கடி கிழவி விசாரிச்சுக்கிட்டே இருக்கா. யோ, தண்ணிய வடிகட்டி குடிக்கிறியா? நாளைக்கு மருந்து கலக்கி குடுக்கறேன், தண்ணி எப்படி வடிகட்டி குடிக்கிற பாக்கலாம். சந்தேகமா? சந்தேகம் சந்தேகப்படுற மூச்சு பாரு. அது என்னவோ தெரியல, காலையில இருந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. அது இங்க வந்தா பெருசுங்களோட கூத்து தாங்க முடியல. அண்ணி, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? என்னன்னே தெரியல, திடீர்னு ஒரே சங்கடம், மனசெல்லாம் படப்படங்குது. பதட்டத்திலேயே எல்லாத்தையும் செய்றேன். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. அது சரி, இன்னைக்கு மழை தான் வரப்போகுது. ஏன்னா பின்ன எப்பவுமே 2 பேரும் ஒரே மாதிரி பேசுவீங்க, ஒத்து போவீங்க. இப்போ வெவ்வேறு மாதிரி ஃபீல் பண்றீங்க. அண்ணே, பசிக்குது அண்ணே, சாப்பிட தருவீங்க? ஐயோ, உட்காருங்க, இதோ வரேன். உட்கார்றேன். மாமா, மாமா, என்னாச்சு மாமா? என்ன சொன்னாங்க? சமைச்சிட்டாங்க? கல்யாணத்துக்கு சமைச்சிட்டாங்க மாமா? மாமா, கேட்டுட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லுங்க. பேசுறீங்களா மாமா? நான் தான் கேட்டுட்டு இருக்கல, பதில் சொல்லுங்க மாமா. போனீங்களே, என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன மாமா, நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மாமா சொன்னாங்க, பதில் சொல்லுங்க. ஏன்பா அமைதியா இருக்க? உங்ககிட்ட நல்லா பேசினாங்கல்ல? பேசினாங்க மாமா. அவங்க அப்பா அம்மாலாம் நல்லவங்க மாமா. ஒரு என்ன? அந்த பையன்
அவன்தான். அவன்தான் சொல்லுங்க. அவன்தான் என்ன என்னத்த சொன்ன சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனா? சொல்லுங்க மாமா, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. சரி விடுங்க, அவன் சொன்னதை விடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க? நீங்க என்னத்த பண்ணிட்டு வந்தீங்க? உங்க முகமே சரியில்லை மாமா. என்ன பண்ணிட்டு வந்தீங்க சொல்லுங்க. ஏ மாமா, அடிச்சிட்டீங்களா? அந்த மாப்பிளைய அடிச்சிட்டீங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் மாமா உங்க புத்தி இப்படி போகுது? என்னமோ பெருசா பேசிட்டு போறீங்க. உருகி உருகி பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க சம்மதம் வாங்கிட்டு வரல. ஏன் இப்படி எல்லாத்தையும் எடுத்து குட்டி சார் ஆக்கிட்டு வந்து நிக்கிறீங்க? அவன் என்ன ஏதாவது பேசியிருந்தா விட்டு வந்திருப்பேன். என்ன செருப்பால் அடிச்சுதான் வாங்கிட்டு வந்திருப்பேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? லீலாவை பத்தி என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? தப்பு தப்பா பேசினான். அதான் இதுக்கு தாண்டா நான் கோச்சுட்டேன். ஏய், இவன் மேல ஒண்ணு தப்பு இல்ல. இவன் அமைதியா நல்லெண்ணத்தோட எப்படி இவன் கல்யாணத்தை அவங்க சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போனான். பாரு இப்ப என்னாச்சு? நம்ம வீட்டு பொண்ணுகளை பத்தி நாங்கள் நரம்பெல்லாம் பேசினா இவன் செஞ்சது சரி. அதுக்கு இல்லப்பா, நீங்க பெரியவங்க ஏதோ கோவத்துல அப்படி திட்டினீங்க. 4 பேரை கூப்பிட்டு அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியாவது சமாதானம் பண்ணி வச்சிருப்போம். ஆனா இவர் செஞ்சுட்டு வந்த காரியம் அப்படி இல்ல. மாப்பிள்ளை மேல கை வச்சுட்டாரு. இப்ப எந்த பூஜை வச்சுட்டு போய் கேட்பா உங்களை? தனம் யாரையும் நொந்துக்கிட்டு பாயின்னு எல்லாம் நான் செஞ்ச பாவம். நான் வாங்கிட்டு வந்து வரேன். இல்லைனாப்பா ஒரு பாவம் அறியாது இந்த அப்பாவி பொண்ணு கண்களுக்கு நிப்பாளா இப்படி. அப்பா நீங்க எப்ப அழறீங்க? உன் கல்யாணம் இப்படி அலக்கழிதேமா, நான் அழாம என்ன பண்றது? என் வயிற்றுல பிறந்த ஒரே பாவத்துக்காக நீ இப்படி தவியா தவிக்கிற நியாயமா? இல்லப்பா, எங்களை பெத்ததுனால தான் நீங்க ஆயுசு பூரா துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அப்பா, எங்களால நீங்க அனுபவிக்கிற துயரம் எல்லாம் போதும்பா. நீங்க அழாதீங்கப்பா. அப்பா, எனக்கு கல்யாணம் நடக்குது இல்ல நடக்காம போகுது. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம்ப்பா. எப்படியுமா கவலைப்படாம இருக்க முடியும்? ஒரு அப்பாங்கிற போற என்ன குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க சந்தோஷமா குடித்தனம் பண்றதை நான் பார்க்க வேண்டாம்? இது கூட முடியலையே என்னால. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போன உன் கல்யாணம் நின்று போச்சுன்னா நிச்சயம் போனது விஜய் பொண்ணு கல்யாணம் நாளைக்கு நடக்காம போயிருவேன். என்ன பண்றது? மொத்தமா போட்டு உங்க எல்லாரையும் எப்படி படுத்துது?